முதலில் பாக்கியராஜ் என்ற பெருமகனை நான் வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். காரணம், மனைவியை தன் அரண்மனையில் குழுமி தன் குஞ்சை பாதுகாப்பது போல் பாதுகாத்து வருகிறார். எனவே அந்த பெருமகனை நான் வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன் அப்படின்னு அவர் சொன்னாரு. அவர் தான் கோலம் போடுவார் வாசல்ல. அவங்க அம்மா வரவிட்டா சொல்ல, என்ன கோலம் நல்லா போட்டு, நான் போடல, நீங்க தான் போடுச்சு, நீங்க தான் பிடிச்சாங்க, சும்மா எப்ப பார்த்தா நீ சொன்னீங்க அப்படின்னு 2 மணிக்கு லைவ்ல வர்றாரு, கட்சியில சேர்றாரு, சன் டிவில வருது. அப்போ ஒரு பிரபலம் எனக்கு போன் பண்ணி சொல்றாரு, மனைவி உங்கள் ஏற்கனவே எப்படி. வாவ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காண நிகழ்ச்சி இணைந்திருப்பது பத்திரிகையாளர், பாடலாசிரியர், எழுத்தாளர், கலைமாமணி மணவைப்பொன் மாணிக்கம் அவர்கள். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா சார்? நீங்க புத்தகங்கள் மூலமா தான் நீங்க நிறைய பேருக்கு அறிமுகமானீங்க. புத்தகங்கள் மேல உங்களுக்கு எப்படி ஆர்வம் வந்துச்சு? நான் காலேஜ் படிக்கும்போது கவிதைகள் சின்ன எழுதுவேன், அதை பத்திரிகை அனுப்புவேன், அதெல்லாம் வந்துகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் நான் ரொம்ப நாள் பத்திரிகை எழுத சுத்திக்கிட்டு நாடகம் போட்டுக்கிட்டு சென்னையில சுத்திட்டு இருந்தேன். அப்புறம் பாக்கி ஆரம்பிச்ச உடனே அங்கே வந்த உடனே எனக்கு ஒரு பெரிய ஜாம்பவான் லெஜெண்ட் அவர்கிட்ட வேலை செய்யறது எனக்கு ரொம்ப ரொம்ப மரியாதை, அன்பு நிறைய இருந்தது. அது என்னன்னா, எனக்கு எங்க சாரு நான் சேர்ந்த 2 வருஷத்துல ஒரு புத்தகம் வெளியிட்டேன், காதலும் வீரமும். அந்த 3 வெளியீட்டு விழா நாரகண சபை நடக்குது சென்னையில. அந்த விழாவுக்கு நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஏற்கனவே பாரதிராஜா சாரு, எங்க சாரு, கவிஞர் வைரம் சாரு, அதுக்குள்ள ஆளுமைகள் நாசர் சார், நெத்தொழில் எல்லாம் வந்திருந்தாங்க. அப்ப கவிஞர் வைரம் சார் பேசினாரு, முதலில் பாக்கியராஜ் என்ற பெருமகனை நான் வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். காரணம், மனைவியை தன் அரண்மனையில் குழுமி தன் குஞ்சை பாதுகாப்பது போல் பாதுகாத்து வருகிறார். எனவே அந்த பெருமகனை நான் வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன் அப்படின்னு அவர் சொன்னாரு. அது சேசி முடிச்சோன்னு எங்க சார் பேச வந்தாரு. எங்க சார் பாக்கிய சார் பேச வர்றாரு. அப்ப சொன்னாரு, சிரிச்சுட்டே சொன்னாரு, கவிஞர் ஏதோ சொன்னாரு, நான் ஏதோ மனைவியை பாதுகாக்கிறேன்னு சொல்லி. இல்லை, அவர் என்னோடு நான் செய்த புண்ணியம், அவர் என்னோடு இருப்பது நான் செய்த பாக்கியம், அவர் என்னோடு இருப்பது எனக்கு பெருமை அப்படின்னு சொன்னாருமா. இந்த உலகத்துல இதை விட ஒரு பெருமை, மகிழ்ச்சி, ஒரு ஆனந்தம் ஒரு அங்கீகாரம் உலகத்துல யாருக்குமே கிடைக்காது. நான் என்ன அவருக்கு, நான் ஒரு வேலைக்காரன் தானே, வேலைக்காரனை போய் அவர் என்னோட பேருக்கு பெருமைங்கிறாரு. இந்த மாதிரி இதே மாதிரிதான் என் வாழ்க்கையில தொடர்ந்து என்னுடைய ஒரு பத்திரிக்கையாளர் இருந்துகிட்டு ஒரு படைப்பாளியா என்னை பயணிக்க வச்சாரு. அதோட இன்னும் சிறப்புங்க, பாக்கியா தொடங்கி 1988, 89 முக்கத்தில் எம்ஜியோடைய நினைவுகள் வருது. என்னை கூப்பிட்டு, மனைவி ஒரு கட்டுரை எழுதுங்க அவருக்கு அப்படின்னாரு. எனக்கு ஒன்றும் தெரியல. அவர் எழுத தகுதி இருக்குது, ஏன்னா அவரு பயணிச்சவரு, அவரு தான் கலைவாரிசு அப்படின்னு அறிவிச்சவரு. அவரு என்ன எழுத சொல்றாருன்னு சொல்லிட்டு எனக்கு பயம் ஒரு பக்கம், ஆனந்தம் ஒரு பக்கம். சரின்னு சொல்லிட்டு நான் பண்ணேன். ஒரு டைட்டில் பிடிச்சேன். பொதுவாக வழக்கமா அவரை பத்தி, தலைவரை பத்தி உள்ள எல்லா புத்தகமும் அவர் பயன்படுத்திய வார்த்தைகள் தான் இருக்கும். பஞ்சு தலைவர் எம்ஜிஆர், மக்கள் தலைவர் எம்ஜிஆர், படைவர்கள், இப்படிதான் வரும். அப்ப நான் பார்த்தேன், இவர் இவர் ஈடுபடியே இல்லாத ஒரு மகத்தான தலைவன். வள்ளலுக்கு பிறந்தா இன்னைக்கு அடையாளமே தமிழ்நாட்டுல, உலகம் எங்கும் சொல்லும்போது. அப்ப என்ன பண்ணாங்க, கடையிலும் வல்ல சொல்லியிருக்காங்க, பாரி ஊரி காரின்னு சொல்லி. அதுக்கப்புறம் இவன் தான் நான் ஸ்ட்ராங்கா சொல்றதுக்காண்டி 8வது வள்ளல் எம்ஜிஆர்னு டைட்டில் வச்சேன். அதுவும் எங்க சாரி பிடிச்சு போச்சு. ஒரு கட்டணம் என்ன எழுத சொன்னாங்க, எழுதியாச்சு. இப்ப எங்க பாக்கியா பொறுத்தவரை கவிதை கேள்விகள் நிறைய கவிதைகள் நிறைய மலைமலையா குவிஞ்சு அவர் கேள்விகள் ஹைலைட் புத்தகத்தோட விற்பனைக்கான ஒரு காரணம், மூல காரணமா இருக்கும். அதுக்கு இணைய அந்த கவிதைகள் ஒரு கட்டுரைக்கு வருது, எம்ஜிஆர் பத்தி ஒரு கட்டுரைக்கு வருது. அதுக்கப்புறம் அந்த பாக்கிய வெளியே 4 நாள் ஆச்சுங்க. இப்ப சார் வெளியில் கிளம்புறதுக்காண்டி கார் கிட்ட வர்றாரு. கேட்ல 3 பேர் நிக்கிறாங்க. ஒருத்தன் மாலை, ஒருத்தன் சாலு, ஒருத்தன் பேனா வச்சு நிக்கிறானுங்க. இந்த காம்பவுண்ட்ல இவரை பதவரை யாரை பார்க்க வர பரவாயில்ல, நீ வாங்கப்பா நான் கிளம்புற நேராச்சு அப்படிங்கிறாரு. அங்க அப்படி பண்ணிக்கிட்டே வரானுங்க. வாங்க அவன் சொன்னான். அவங்க கேட்கறாங்க, சார் யார் சார் மணவைப்பொன் மாணிக்கம் அப்படி கேட்கறாங்க. என்னன்னு கேட்கறாங்க. இல்ல ஒரு கட்டை படிச்சு சார், 8வது எம்ஜிஆர் கட்டை. என்ன சார் எழுதிக்காரு, ஒரே ஆளுங்க, அவரெல்லாம் பார்க்கணும் சார் அப்படின்னு சொன்னாங்க. உடனே மேல அவர்கிட்ட சொன்னாங்க. அப்புறம் கீழே வந்தேன். மணல் இவருதான் பார்க்க வந்திருக்காங்க, பார்த்து அனுப்புன்னு போயிட்டாரு சார். அந்த பசங்க எனக்கு மரியாதை பண்ணாங்க, முடிஞ்சு போச்சுங்க. ஈவினிங் வர்றாரு. வந்ததுக்கு அப்புறம் அவர் சொல்றாரு, மனைவி அதை தொடர அப்படின்னாரு. எனக்கு ஒன்றும் தெரியல, என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் தொடரா எழுதுனாங்க. 75 வாரம் எழுதினேன். அந்த 75 வாரம் எழுதும்போது ஒரு ஒரே பரபரப்பு,
நீங்க எப்படி திரைப்படத்துறைக்கு வந்தீங்க? திரைப்படத்துறைக்கு வந்ததுக்கு அப்புறம் பாக்கியராஜ் சார் கிட்ட எப்படி அறிமுகமானீங்க? பாக்கிய வேலைக்காக நான் கற்பல் ஸ்டுடியோ போனேன். அப்ப அவசரப்படி ஷூட்டிங் நடந்துட்டு இருக்குது. அங்க போய் பேசிட்டு இருக்கும்போது சார் டக்குன்னு என்ன பண்ணாரு, ராமலிங்கம் டைரக்டர் அங்க அசிஸ்டன்ட் டைரக்டர், அப்ப ராமலிங்கம் மனைவிக்கு டச் பண்ணி அந்த சீன் நிற்கும் அப்படின்னாரு. அந்த சீன் வந்து ஆக்சுவலா சீசு பழம் கடையை வச்சிருப்பாங்க, அங்கேயே நான் பழம் வாங்குற மாதிரி காட்சி. அப்படித்தான் நடிகனா என்னை அறிமுகப்படுத்தினாருங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சுங்க, நான் எப்படி பாக்கிறது எப்படி இருந்ததுன்னா அவர் வரலாறு இருக்குது. என்ன கேட்டீங்கன்னா, நான் வந்து இருக்கிற இடம் வந்து விஜயராயபுரம் பக்கத்துல சத்யா கார்டன். அங்கதான் டாக்டர் ராஜகுமாரன் சார் வந்து அப்ப பேச்சுலர் இருந்தாரு. அங்க ரூம்ல தங்கி இருந்தாரு. நான் அவர் வாக்கிங் போகும்போது அவர் படி பார்ப்பேன், சில ரூமுக்கு போவேன். உடனே ரூம் போகும்போது பாக்குறாங்க, அவர் செல்ஃப்ல வந்து நிறைய சாமி போட்டோ நிறைய இருந்தது. அதுக்கு நடுவில் என்னுடைய புத்தகம் 8வது வரையில் எம்ஜிஆர் இங்க இருந்து நடுவில் இருந்தது. நான் கேட்டேன், தலைவா என்ன தலைவா என் தலைவன் புக்கு அங்க வச்சு நீ சாமி கிட்ட? அது சாமிங்க, எங்க அப்பங்க. அவர் சொன்ன வார்த்தை, எங்க அப்பன் தான் என்னை காப்பாத்தணும். அந்த புத்தகத்தை படிச்சு பிடிச்சா நான் என்னுடைய கவலைகளை மறந்தேன், என்னுடைய தெம்பை வந்துச்சு, என்னுடைய வலிமையை சேர்த்துக்கிட்டேன். எங்க அப்பன் என்ன செத்துருப்பாங்க. அப்ப சொன்னாரு, எங்க அப்பனை பத்தி ஒரு புத்தகம் எழுதுனீங்க, அதே கையால எனக்கு ஒரு பாட்டு எழுதுங்க. அப்படித்தான் இன்னுக்கு முன் படத்துல எனக்கு பாடலாசிரியை அறிமுகப்படுத்தினாரு அவரு. அதே போல வைசங்கன் சார் ஒருத்தர் இருந்தாரு. அவரு எங்க சார்ட்ட, அவரு வந்து எங்க சார்ட்ட சேர்றதுக்கு நான் ஒரு காரணமா இருந்தேன். அவர் படம் பண்ணும்போது அவரு ஒரு பாட்டு கொடுத்தாரு, பார்க்கிறேன், அந்த பாட்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்தாருங்க. இப்படியே தொடர்ந்து இப்படி ஒரு 10 பாட்டு எழுதுனேன். அதுக்கப்புறம் எனக்கு அதுல அவ்வளவா ஆசை இல்லை, எழுத்தாளர் ஆகணும்னு ஆசைப்பட்டுதான் அப்படியே இப்ப ரைட்டிங்ல இறங்கி பயணிச்சுட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கும் பாக்கியராஜ் சாருக்கும் இருந்த நட்புறவு எப்படி இருந்துச்சு? அது ஒண்ணுமே, ஒரு வேலைக்கான முதலாளி அப்படிங்கிற என்னை பார்க்கவே இல்லை. ஒரு குடும்பத்துல ஒருத்தர் தான் என்னை பார்த்துட்டு வந்தாருங்க. ஒரு முறை கேட்டாங்க, என்கிட்ட கேட்ட மாதிரிதான் அவர்கிட்டையும் கேட்டாங்க. அவர் என்கிட்ட வேலை பார்க்கலைங்க, என் குடும்பத்துல ஒருத்தர் அப்படின்னாரு. ஒரு வர ஒரு கட்டுரை வருது பாக்கியாவுக்கு, பெரிய ரைட்ஸ் எழுதி அனுப்பியிருந்தாரு. அது வந்து ஒரு மோட்டிவேஷன் கட்டுற, தன்னம்பிக்கை கட்டுற. அதை நான் படிச்சு பார்த்து முடிச்சுட்டேன், நல்லா இருந்தது. அப்புறம் எங்க சாருக்கு பார்வைக்கு வச்சுட்டு, சார் நல்லா இருக்கு, நான் படிச்சுட்டேன், நீங்க இதை படிச்சுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அடுத்து பட்டுக்கூட பிரபாச தொடர முடியுது, இதை ஆரம்பிச்சிடலாம் சார்னு சொன்னேன். நான் ஒரு டைட்டில் வச்சிருந்தேன், ஒரு முகத்துக்கு நீளமா வச்சிருந்தேன். நீங்க வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா இந்த நீங்க வெற்றி வேணும், முயற்சி பண்ணணும் அப்படி இப்படி எழுதியிருந்தேன். இப்போ என்ன பண்ண டைட்டில் வச்சிருக்கீங்க? டைட்டில் அப்படி வைக்கிறது, ஒரு முகத்துக்கு எவன் படிப்பா? ஒரு அடிச்சுட்டு ஒரு டைட்டில் வச்சாரு, ஜெயிக்கலாம் வா. இப்ப நான் என்ன சொன்னேன்னா, நான் அவர்கிட்ட நான் வேலை செய்யல, அந்த பல்கலைக்கழகத்தில் தினம் பாடம் படிக்கிறேன், இப்படித்தான் ஒண்ணு ஒண்ணா கத்துக்கிறேன். அவ்வளவு பெரிய லெஜெண்ட் வந்து டக்குன்னு ஓகே பண்ணிருக்கலாம் இல்லையா? நம்ம கத்தையை வந்து நுட்பமா பாக்குறாரு, அவ்வளவு டைட்டில் தேவையான முடிவு பண்றாரு, அடிச்சுட்டு கிரிஸ்பா வைக்கிறாரு, ஜெயிக்கலாம் வா. அப்ப நான் நான் ஒவ்வொரு நாள் இப்படிதான் அவரை பாடம் கத்துக்க முடியும். நான் வேலை செஞ்சா ஒரு நாள் நினைச்சே கிடையாதுங்க. திரைப்படத்துறைக்கு அவரோட இழப்பு எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்திருக்கு? திரைப்படத்துறைக்கு மட்டும் இல்லைங்க, என்ன மாதிரி ஆயிரக்கணக்கான பேருக்கு பாதிப்பு உண்டாயிடுச்சு. என்னன்னா, திரைப்படத்துக்கு வந்து ஒரு லெஜெண்ட், இவர் எல்லாரும் படம் எடுக்கிறாங்கன்னு பண்ணாங்க. சில நேரம் வந்து இந்த கதை சொல்லுவாங்க சார் கிட்ட, மனைவி ஏதாவது லைன் கேளுங்க, அம்மா நீ நேரத்தை வீணடிப்பாங்க அப்படின்னு என்றது கதை கேட்க சொல்லுவாரு. நான் கேட்பேன் அவங்ககிட்ட, அதை வந்து நெகட்டிவா ரொம்ப ஒரு மாதிரியா சொல்லுவான். எங்க அம்மா இறந்து போச்சு, அதுக்கப்புறம் எனக்கு வேலை இல்லை, எங்க அக்காவுக்கு கல்யாணம் ஆகல. நான் சொன்ன நெகட்டிவா நிறைய சொல்லாதீங்க தம்பி, எங்க சார் படங்களை பாருங்க, அதுவும் பாடம் கத்துக்கீங்க, ஒரு சின்ன விஷயம் எழுதுங்க, இது நம்ம படம் பார்த்தீங்கன்னு கேட்பேன். பார்த்தேன் சார், அதுல வந்து பிஏ படிச்சு வேலை இல்லாம வாங்கிட்டு இருப்பாரு. ஒருத்தர் கூட்டி வந்து வேலை வாங்கி தரட்டு கூட்டி விடுவாரு. அங்க கலைஞானம் சார் கிருஷ்ணா ஐயர் ஒருத்தர் இருப்பாரு, அவர்கிட்ட கொண்டு விடுவாரு. அவர் வந்து எல்லாரும் சுண்டல் விற்க அனுப்பிச்சு விட்டு எல்லாத்தையும் அந்த பக்கம் அனுப்பாரு. அம்பி நீங்க பூமியில் போட்டு திருவள்ளி கிளிப்பா அப்படிம்பாரு. ஒரு சார் சொல்லுவாரு, நான் பிராமின்ங்க, என்ன எப்படி பூமியில் போட சொல்லி அப்படிம்பாரு, எப்படி பூமியில் போட சொல்லி அப்படிம்பாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, போட்டுட்டு வித்துட்டுவா அப்படிம்பாரு. அப்ப என்ன சொல்ற டைரக்டர், பக்கா ஃப்ராட் அப்படின்ட்டு போயிடுவாரு. கட் பண்ணா அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா மயிலாப்பூர் குளத்துல குளிச்சுட்டு அவரு ஒரு பூமியில போட்டுட்டு டிராவல் பண்ணுவாரு. இந்த தில்லி இந்த திரைக்கதை யுக்தி எல்லாம் உலகத்துல யாருமே சொல்லப்படாத சமாச்சாரம் அது. அதனால அவர் படங்களை பார்க்கணும் தம்பி, திரைக்கதை என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பி வைப்பேன். அந்த மாதிரி நீங்க எழுதின புத்தகங்கள்லயே பாக்கியராஜ் சாருக்கு எந்த புத்தகம் ரொம்ப பிடிக்கும்? அவருக்கு என்னோட எல்லா புத்தகங்களுமே ரொம்ப பிடிக்குங்க. அணிந்துரை பாத்தீங்கன்னா அப்படி எழுதிப்பாரு, யாருமே இல்லாத அப்படி எழுதிப்பாரு. அதுல வந்து யாரோ சொன்னாங்கன்னு புத்தகம் தானே கடைசியா,
அதை படிச்சுட்டு நைட் எனக்கு 11 o'clock ஒரு ஃபோன் பண்ணாரு. மனோ, என் புத்தகத்தை படிச்சு என்ன பண்ணி வச்சிருக்கீங்க, இப்படி பண்ணியிருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டி என்னை அழ வச்சுட்டு சொன்னாரு, நான் பொதுவாக ஒன்று தெரியுங்கப்பா, நான் படிக்கும்போது எனக்கு பிடிச்ச பக்கத்தை மடிச்சு வைப்பேன், இந்த புத்தகத்தை படிக்கிறேன், புத்தகக்குள்ள மடிச்சு வச்சுட்டேன் அப்படின்னாரு. சரி காலைல வா அப்படின்னாரு. காலைல வந்தேன். அவர் லெட்டர் பேர்ல ஒரு 10 லைன் எழுதி எனக்கு வாழ்த்து ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதை படிச்ச பார்த்தேன்னு எனக்கு அடி வந்துச்சு. என்ன ஒரு மனுஷன் இப்படியே வாழ்த்துவாங்க. பொதுவாக எல்லா லெஜண்டும் சரி, எல்லா குருமார்களும் நல்லா இருக்கு மனது, நல்லா வருங்க, வாழ்த்துக்கள் மனது, சிறப்பா இருக்கு, பிரமாதம் இவ்வளவுதான் சொல்லுவாரு. இதுதான் மீட்ரு. ஆனா அதை மீறி அந்த மனுஷன் இருந்து என்ன தெரியுமாங்க, அதை படிச்சு காமிக்கிற பாருங்க. அன்பு மனதைக்கு வணக்கம். எப்போது பாக்கியவில் யாரோ சொன்னாங்க என்ற தலைப்பு நீங்கள் சின்ன சின்னதாய் வாழ்வியல் சிந்தனைகள் எழுதி அதை பாராட்டியதை ஞாபகம். ஆனால் அதையே இப்போது முழு புத்தகம் படித்த போது என்னிடம் நீங்கள் பயின்றதை விட உங்களிடம் நான் பயில வேண்டியது எவ்வளவு உள்ளது என்பதை புரிந்து அதீத மரியாதையுடன் உங்களை பார்க்கிறேன். யோசிச்சு பாருங்கம்மா, அவர் என்கிட்ட பாடம் கத்துக்கிறவன் லெஜண்ட், இந்திய அளவுல பெரிய மனுஷன், இந்திய அளவுல திரைக்கிற மன்னன், தென்புலம் வடபுலம் எல்லாம் போட்டுக்கிற மகத்தான எழுத்தான இல்லையா. அவர் சொல்றாரு, நீங்கள் என்னிடம் பயின்றதை விட உங்களிடம் பயில நிறைய இருக்கு அப்படிங்கிறாரு. கடைசியா சொல்றாரு, சந்தர்ப்பம் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை உருவாக்கி தவறிவிட்டது இல்லையே, நீங்களும் சினிமாவை உயர பறக்கும் ஒரு கொடியை ஏற்றியிருக்கிறீர்கள். இன்னும் கூட காலம் ஒரு நல்ல வாய்ப்பளிக்கும், இன்னும் கூட காலம் ஒரு நல்ல வாய்ப்பளிக்கும் நான் நம்பி நெஞ்சார வாழ்த்து உங்கள் வாய்க்கிறார். யாருமா எழுதுவாங்க இந்த மாதிரி? இந்த உலகத்துல எங்கேயா பார்த்திருக்கீங்களா? அவரு லெஜெண்டு. அதுக்கப்புறம் வந்தாங்க ஜெயிச்சாங்க ஒரு புத்தகம் எழுதுனேன். அவருக்கு வேற திரைக்கதை, என்னுடைய எல்லா புத்தகமே திரைக்கதை அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன மாதிரி திரைக்கதைன்னு சொன்னது காரணம் வந்துங்க, அது ஒரு விஜயை பத்தி எழுதியிருப்பேன். என்னன்னா, அவர் வந்து அவங்க அம்மா ஸ்கூல் டீச்சரு, சின்ன பையனா இருப்பாரு. அவங்க அம்மா ஸ்கூலுக்கு போனவொன்னா பக்கத்து டீ கடையில போய் கடன் சொல்லி ஒரு டீ 2 போண்டா வாங்கி சாப்பிட்டு வந்துடுவாரு. இந்த டீச்சர் நம்ம சாயங்காலம் வருவாங்க. டீச்சர் ஒரு பையன் வந்து இந்த மாதிரி 2 போண்டாவும் சாப்பிட்டுட்டு ஒரு டீ வாங்கி குடிச்சாங்கன்னா காசை கொடுத்து வந்துடுவாங்க. வந்துட்டு கேட்பாங்க விஜய் சின்ன பையனை, என்னடா டீ கடையில் போய் கடன் வாங்கி சாப்பிட்டீங்க? ஆமாம்மா. ஒரு கம்பி அடுப்புல வைப்பாங்க, அப்படியே நடுங்கி நின்று இருப்பான். நம்ம தப்புன்ட்டு அம்மா தண்டிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு அந்த அம்மா நேரம் எடுத்து தன்னை வச்சு சூடு போட்டுப்பாங்க. இதான் திரைக்கதைன்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன பண்ணவும் தெரியாமைய வழக்கம் என்ன பண்ணுங்க, அந்த கம்பியை காய்ச்சி இப்படி போவியா, கடன் வாங்குவியா, அந்த மாதிரி தின்னியா, தப்பு தானே அப்படின்னு சொல்லி சூடு போடுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. அந்த தாயை தனக்கு போட்டுக்கிறதா அந்த ட்விஸ்ட் வச்சிருப்பேன். அது சாருக்கு பிடிக்கும், அந்த யுக்தி பிடிக்கும். அதே மாதிரி டைரக்ட் லிங்கிசாமி சார் எழுதியிருப்பாரை பத்தி. அவர் வீட்டுல 4 பேர் அண்ணன் தம்பிங்க, பொம்பளை பிள்ளை கிடையாது. அவர் தான் கோடம் போடுவார் வாசல்ல. அவங்க அம்மா வரவன் தான் சொல்ல, என்ன கோடம் நல்லா போட்டீங்க? நான் போடல, லிங்கி தான் பிடிச்சாங்க. சும்மா எப்ப பார்த்தா நீ சொன்னீங்க அப்படின்னு அவர் சொல்லுவார். இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனாலதான் டிஸ்கஷன் காஞ்சி ஹோட்டல் நடக்கும் பொழுது கற்பனையா காட்சி சொல்லாதீங்க, சீன் சொல்லாதீங்கய்யா, நீங்க பார்த்த அனுபவம், அக்கம்மன் வேலை பார்த்தது, நீங்க நினைச்சு மனைவியோட வந்தாங்க புத்தகத்தை படிச்சுட்டு வாங்க, டிஸ்கஷன் பெருமை அதை படிங்க அப்படின்பாரு. அவரே அந்த புத்தகத்தில் ஒரு அணிஞர் கொடுத்திருப்பாருங்க. அது என்ன எழுதியிருப்பாருன்னா, கடவுள் கிருபையால் என்னை அறியாமல் எனக்குள் திரைக்கதை அமைக்கும் யுக்தி வளர்ந்திருக்கிறது. அதன் சிறப்பை கூறி பிற பாராட்டும் போதெல்லாம் எனக்கு வந்து இந்த கலை என்னை சுற்றுறவர்களுக்கும் மற்றும் சினிமாவை நோக்கி வர உள்ள இளைய சமுதாயத்திற்கும் உதவும் வகையிலும் வளரும் வகையிலும் வெளிப்படுத்த நினைத்து வாழ்ந்த சினிமாவை பற்றி பேசலாம் என்ற புத்தகத்தை எழுதினேன். அந்த புத்தகத்தின் மற்றொரு கோணமாக மனவை பொன்மாணிக்கத்தின் வந்தாங்க ஜெயிச்சாங்க என்ற புத்தகம் நன்மைகள் எனக்கு ஆச்சரியம் உள்ளது. இது அப்புறமா சொல்லியிருப்பாருங்க. அதான் அந்த சீன் சொன்ன பாத்தீங்களா, ஒரு படத்துல வந்து லைஃப்ல நடந்ததுதான் சீனா இருக்கணும் ஒழிய கற்பனையா பண்ணாது அப்படிங்கிறது சொல்லும்போது இந்த புத்தகத்துல அந்த மாதிரி பதிவு பண்ணியிருப்பாங்க. ஆனா இது இந்த வாசம் ரொம்ப பிடிச்ச அவருக்கு. வெற்றி வருவதை குதிரை வேகத்தில் ஓடு, வெற்றி வந்த பிறகு குதிரை விட வேகமாக ஓடு. இந்த வாசம் ரொம்ப பிடிச்சு போச்சு அவருக்கு. ஆக வெற்றி பெறுவது பொருள் தக்க வைக்கிறது அதிகமா உழைக்கணுங்கிறத நம்ம சொல்றங்கிறது அதையும் சொல்லுவாரு. அதை ஒரு அப்படி வீடியோட பேசிலாம் வச்சிருக்காருங்க அவரு யூடியூப்ல. இப்ப தமிழ் அரசு வந்து எனக்கு வந்து கலைமாமணி விருது அறிவிச்சாங்க. அதுக்கப்புறம் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் எனக்கு அந்த விருது வழங்கினாங்க, கலைமாமணி விருது. வாங்கின கையோடு நேற்று 10 மணிக்கு நேரம் எங்க சார்கிட்ட வந்தேன். விருதை கொடுத்துட்டு காலைல வந்து பிளஸிங் வாங்கினேன். அப்ப அவங்க சொன்னாங்க,
மனதை கலைமான் வந்து நிறைய துறை இருக்குது, ஆடல் பாடல் அப்படி நிறைய துறை இருக்குது. ஆனா நீங்க எழுத்தாளனா வாங்கிட்டீங்க பாருங்க, எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குன்னாரு. ஆக வந்து என்னை எழுத்தாளன் பத்திரிக்கையாளன் அப்படிங்கிறத விட என்னை எழுத்தாளன் தான் கடைசி வரைக்கும் பார்த்துட்டே இருந்தாங்க. அதாவது இன்ன வரைக்கும் அந்த எழுத்தின் மேல அவர் மாதிரி எனக்கு அந்த பேனாதான் எனக்கு உயிரா பயிற்சிட்டு இருக்கிறோம். நான் பாக்யராஜ் சாருக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வந்திருக்கா சார்? அப்பதான் வரும். அது வந்து அப்பா பையனுக்கு மாதிரி கணவன் மனைவிக்கு மாதிரிதான். ஆனா அடுத்த நிமிடமே நான் அவரை என்னை தேடுவாரு. அவரு கட்சி ஆரம்பிச்சு ஒரு நாள் இருந்தாங்க. அப்புறம் ஒரு கட்சியில சேர போனாங்க, டிஎம்கேல. நான் சொன்னேன், உங்களுக்கு அரசியல வேணாம் சார், எதுக்கு அந்த கட்சி அரசியல்வாதி அப்பப்போ கட்சி அங்கே சேருவாங்க சார், நம்ம அரசியல்வாதியா நம்ம தலைவர் உடனே கலைவரசம் அறிவிச்சாச்சு, அதை விட உங்களுக்கு என்ன வேணும் சார், அதெல்லாம் எங்கெங்க சேர வேணாம் சார்ன்னு சொன்னேன். இல்லை மனவே வேற யாரும் தேட மாட்டேங்கிறாங்க சொன்னேன் சார், விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து நான் இரவே கிளம்பி மணப்பாறை ஊருக்கு போயிட்டேங்க. போனதுக்கு அப்புறம் ஏன்னா மறுநாள் காலையில வந்து அவர் என்னை கூப்பிடுவாரு. நம்ம வேணாம்னு சொன்ன திரும்ப போனா நல்லா வராது இல்லையா, அதுக்காண்டி நான் ஊருக்கு போயிட்டாங்க. 2 மணிக்கு லைவ்ல வர்றாரு, கட்சியில சேர்றாரு, சன் டிவில வருது. அப்போ ஒரு பிரபலம் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்றாரு, மனவை உங்களை ஏற்கனவே எப்படி பண்றாரு அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், எனக்கு தெரியல சார், ஊர்ல இருக்குன்னு சொல்லிட்டேன். அவர் அதுக்காக நான் ஊருக்கு வேலை செய்யணும், பாக்கியாக வேலை செய்ய பிடிக்கல, அப்படியே ஒரு மாசம் மனசு சரியில்லை, அப்படி 1 மாசம் போகாம இருந்தேன். எங்க ஆபீஸ் குடும்பம்லாம் மனைவி வந்தாருன்னு ஒருத்தர் ஸ்டாஃப்ல கேட்பாரு, வரலம்பாங்க. மனைவி வந்தாரா, வரல. மனைவி ஒரு நாள் தந்தி அடிக்கிறார் எனக்கு. அந்த மனுஷங்க அந்த தெய்வம் மனைவி சரி வாங்க அப்படின்னு சொன்னா வந்திருப்பேன், அசிண்டு விட்டு சொல்லலாம், எழுதலாம் சொன்னேன் இல்லையா, ஒரு தந்தி அடிக்கிறாரு. தந்தியை பார்க்கல. அதோட பாத்தீங்கன்னா மனைவி ப்ளீஸ் கம் அப்படி எழுதல, மனைவி இவர் ஆபீஸ் அட்ரஸ் 15 லேக் ஏரியா. என்ன இந்த தெய்வம் இப்படி இப்படி செல்லமான சொல்லிட்டு நேரா போனேன். அதுக்கு என்னை பணியை ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறங்க எங்க பொண்ணு வாணிஸ்ரீ என் பொண்ணுங்க என்னுடைய ஒரு கவிதையை எடுத்து ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டாங்க. என்னுடைய பிறந்தநாளுக்கு போட்டு காமிச்சாங்க. நான் போட்டு காமிச்ச உடனே எனக்கு உடனே சார்ட்ட பிளஸிங் வாங்கன்னு கூட்டி போனேன். அதுல என்னன்னா எங்க சார் என்ன சொன்னாங்கன்னா, தந்தையோட படைப்பை ஒரு பொண்ணு எடுக்கிறது பெரிய விஷயம், நல்லா இருக்கலாம். 2வது மனைவி நல்லா பண்ணியிருக்காங்க. அதுதான் இந்த எங்க அம்மா அப்பா பத்தின ஒரு நாங்களும் பண்டிகைக்கு துணி தைக்க சென்றோம். ஆனால் தையல்காரன் எங்கள் துணிகளை தைக்க மறுத்து விட்டான். காரணம், பண்டிகை காலங்களில் பழைய துணிகளை தைக்க மாட்டானாம். இதுதான் இந்த கவிதை. இந்த கவிதையை தான் எங்க பொண்ணு சாட்சி பண்ணியிருந்தாங்க. அதை காமிச்சோன்னு பாராட்டி, ஒரு தந்தையோட படைப்பை ஒரு பொண்ணு அது பெரிய விஷயம், வாழ்த்துக்கு பரிசு கொடுத்து பாராட்டினாருங்க. அதே மாதிரி என் பையன் மதன் மோகன் வந்து அவன் மீடியாவில் தான் இருக்கிறான், ஈரோடு பண்ணிட்டு இருக்கிறான். இப்ப கடைசி அவனை கூட்டிட்டு போய் ஒரு ஃபங்க்ஷன் பண்ண போறேன் சார் என் பையன். அதனால என்ன பண்ண, நீங்க உங்க பையன் நான் பார்த்து வளர்ந்தேன், திருமணத்துக்கு வந்திருக்காரு, என்ன பண்ணிருக்க மதன் மோகன். ஆனா வந்து சில வேலைகளை அவன் பார்த்துருக்காரு, வரன்னு சொன்னாங்க. ஆகஸ்ட்ல அந்த ஃபங்க்ஷன் வர முடியல. அது எனக்கு வருத்தம், என் பையனுக்கு கொஞ்சம் வருத்தம் தான் அந்த விஷயத்துலங்க. பாக்யராஜ் சார் வந்து அவர் இறப்பிற்கு முன்பு எப்ப கடைசியா நீங்க அவர் பாத்தீங்க? கடைசியா ஒரு 4 நாளைக்கு முன்னாடிங்க. கோவாவுக்கு திருமணத்துக்கு போறாரு, புஷ்ப மாவட்ட கல்யாணத்துக்கு போறாரு. போறதுக்காண்டி இருக்காரு. அதுக்கடையில வந்து உள்ளத்துல இருந்து ஒரு தொடர் இருந்தாரு, படிச்சா பிடிச்சாலான்னு ஒரு தொடரு. அந்த புத்தகமா போடுறதுக்காண்டி நம்ம பதிப்பு என்னுடைய புத்தகம் வெளியிட கற்பக முத்தாலயம் என்ன பேசி பாருங்கனவை அவங்க ஓகே என்ன கொடுத்தலாம் அப்படின்னாங்க. அதே மாதிரி கற்பக முத்த நிறுவனர் நளின் சார்ட்ட பேசினேன், அவரும் ஓகேன்னாரு. அவர் அழைச்சிட்டு நேரம் அங்கே பாக்கிய ஆபீஸ்க்கு வந்தேன். வந்துட்டு எல்லாம் தேம்சனும் பேசினாங்க. பேசிட்டு இருக்கும்போதே அந்த ரைட்டர்ஸ் மீட்டிங் எலெக்ஷன் வரப்போகுது இல்லைங்களா, அது விஷயம் நிறைய ஃபோன் காலு டிஸ்டர்பன்ஸ் அங்கங்க ஆட்கள் வரப்போ நிறைய இருந்தாங்க. அப்ப சார் சொன்னாங்க, மனவே நீங்க ஒன்று பண்ணுங்க, எலெக்ஷன் முடியட்டும், ரைட்டர்ஸ் மீட்டிங் எலெக்ஷன் முடியட்டும், முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து நம்ம புத்தகத்தை பேசலாம். அழிந்தறி வாங்குறதுக்கு வைரம் சார்ட்ட வந்து கொடுத்து வந்திருக்கு, கவிஞர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவர் எழுதி வச்சிருப்பாரு, நம்ம அப்புறம் பாருக்கலாம். அதே மாதிரி கவிஞர்கிட்ட பண்ணி கொடுத்தேன் வைரம் சார் அந்த ஸ்கிரிப்டை. அவர் அதுக்கு முன்னாடி காலையில் நிறைய பேசிருக்காங்க சார்கிட்ட, அவர் பேசியிருக்கிறாரு. அப்புறம் தான் எங்க சாரு சொன்னாங்க, காலையில் தான் கவிஞர் பேசுவார், ரொம்ப நேரம் என்ன பேசியிருந்தாரு, என்னன்னா அவரு நல்லா இருக்கு, அவருக்கு அணிந்திர கொடுத்தாருன்னா அப்படின்னு சொல்லிதான் என்னை அனுப்பி வச்சாருங்க. அதே மாதிரி சொல்லி அவர்கிட்ட போய் கவிஞத்தை கொடுத்தேன். ஒரு அரை மணி நேரம் பேசிட்டு வந்தாங்க.
அதுக்கப்புறம் சார் கொடுத்தாச்சு சார்ன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அவ்வளவுதாங்க நானும் அவரை சந்திச்சது. இதான் கடைசி சந்திப்பு. அப்புறம் கோவா போயிட்டு வந்து பார்க்கலாம்னு சொன்னாரு. கோவா கத்துக்கு அப்புறம் வேற மாதிரி பார்க்கணும் நிலைமை ஆகி போச்சு என்னோட வாழ்க்கை. அவர் என்னை நுட்பமா பார்ப்பாரு, ட்ரெஸ் கூட பார்ப்பாரு. மனைவி போடுற ட்ரெஸ் வந்து ஒயிட் அண்ட் ஒயிட் போடுறாங்க. ஆனா வந்து மாடல் வந்து எதுலையும் இது சஃபாரின்னு சேர்க்கிறதா ஜிப்பான்னு சேர்க்கிறதா இது பேட்டர்ன் வச்சுக்கிட்டு ஒரு மாதிரியே போயிட்டு இருக்காரு அப்படின்னு தான் என்னை வந்து ட்ரெஸ் கோடை பத்தி நிறைய பேசிட்டு பாருங்க. அப்புறம் ஒவ்வொரு தீபாவளிக்கு எல்லா ஸ்டாஃப்களுக்கும் போனஸ் கொடுத்து ட்ரெஸ் வாங்கி தருவாங்க. அது மாதிரி வழக்கமா அப்படியே தந்துட்டு இருந்தாங்க. ஒரு முறை அம்மா தான் போவாங்க, மேடம் தான் போவாங்க, பெரியவாங்க நல்லி தான் போய் ட்ரெஸ் எடுத்துவாங்க. கலர் ட்ரெஸ் எடுத்து இருந்தாங்க. அப்புறம் சார் கூப்பிட்டு என்னமா எடுத்து வந்துருக்கிறேன், மனைவி என்ன ட்ரெஸ் மட்டும் தெரியாது, அவனை இத்தனை வருஷம் பாக்குறேன். அப்ப உடனே போய் அதை மாத்திட்டு வந்து திரும்பி இந்த ஒயிட் அண்ட் ஒயிட் வந்து கொடுத்தாங்க. அவ்வளவு தூரம் வந்து மேடத்திட்டி கோவப்பட்டாங்க சாரு. இத்தனை வருஷம் பாக்குற அவர் என்ன ட்ரெஸ் தெரியாது அவனுக்கு, என்னமா எடுத்து வந்திருக்கிற அப்படின்னு ஐயோ மறந்துட்டேங்க அப்படின்னு சொன்ன அம்மா வந்து திரும்ப அதை போய் மாத்திட்டு வந்து திரும்ப எனக்கு அந்த ஒயிட் அண்ட் ஒயிட் சொல்லி கொடுத்தாங்கம்மா. இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒரு தாய் வந்து எனக்கு இல்லைங்கிற கவலை இல்லாம இருந்ததுனால சரி எல்லாமே போச்சுக்கிற மாதிரி நிலைமை ஆகி போச்சுமே எனக்கு. எனக்கு அடுத்து என்ன பண்ண போறேன்னு தெரியாம இருக்கிறேன். என்னன்னா அந்த காம்பவுண்ட் அத்தனை வருஷமா வந்து எதுக்கு எடுத்து அந்த மனைவியை பாரு, மனைவி யாராவது ஒருத்தவங்க போய் பார்த்தாங்க அந்த மனைவியை பாருங்க சொல்லி அந்த யார் என்னை நீங்க சொல்ல போறாங்க என்னைய. உங்க நேரத்தை எங்களுக்காக ஒதுக்குனதுக்கு ரொம்ப நன்றி சார். அதோட இந்த சந்தர்ப்பத்துல நீங்க சாரை பத்தி என் குருநாரை பத்தி என்னை பேச வச்சது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது, கொஞ்சம் ஆறுதலா இருக்குதுங்க. எனக்கு பெரிய நன்றி.